வாரம் புதன் திசையை பற்றின சில விளக்கங்கள் சொல்லலாம். ஒருவருக்கு புதன் கிரகம் அப்படின்றது எந்த அமைப்பில் எந்த இதில் இருந்தால் ஒரு நன்மைகளையும் அல்லது ஒரு சாதகமற்ற பலன்களையும் செய்யும் அப்படின்றத இந்த வாரம் தெரிஞ்சுக்கலாம். புதன் என்பவர் புத்தியை குறிக்கின்ற ஒரு கிரகம். புத்தின்னா ஒரு அறிவு, ஞானம், இவைகளை கல்வியில் வர்றது அறிவு அப்படின்னு சொல்கிறதையும், கல்வியில் வர்றது அறிவுன்னு சொல்லலாம், அனுபவத்தில் வர்றதை ஞானம்னு சொல்லலாம். கல்வி அறிவு இருக்கிறவர்கள் எல்லோருமே ஒரு நல்ல வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதில்லை. அதே போல் படிக்காதவங்க எல்லாருமே தோற்று போய் ஒரு மூலையில் இல்லை. ஆக கல்விக்கும் வாழ்க்கை முறைக்கும் சம்பந்தம் இல்லைன்றது உலகத்தில் ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒன்று. இந்த கல்வியவோ அறிவையோ ஞானத்தையோ நான் இது மூணையும் பிரித்து சொல்கிறேன்னா மூணுக்குமே சில வித்தியாசங்கள் இருக்குது. அதாவது பள்ளி இறுதி வகுப்பு +2 படிக்கிறதுல முதல் நிலை 1200க்கு 1190 மார்க் வாங்கின ஒரு மாணவனுக்கு அடுத்த காலேஜ் விண்ணப்பத்தை எழுதுறதுக்கு தெரியலன்றதும் நமக்கு தெரியும். அதாவது ஏட்டு படிப்புன்றது ஒரு மனப்பாடமான ஒரு செயலாக ஆயிடுச்சு. அதே நேரத்தில் ஒரு 10வது கூட படிக்காத ஒருத்தரால் வெற்றிகரமாக ஒரு விஷயத்தை செய்யறதுக்கும் இதுவும் முடியுது. இது மாதிரியான இருவேறு நிலைகளை, அறிவையும் ஞானத்தையும் அதனால் உண்டாகிற கல்வியையும் கொடுக்கிறவர் புதன். புதன் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல வலுவாக இருப்பாரோ, அதாவது மிதுனம் அல்லது கன்னி, இந்த 2 வீடுகள் அவருக்கு ஆட்சி உச்ச வீடுகள்னு சொல்கிறோம். சில நிலைகளில் மீனத்தில் நீசபங்கமாக இருக்கும்போது ஒருவர் அதிபுத்திசாலியாக இருப்பார். புதன் வலுவாக இருக்கின்ற ஒருவருக்கு நாம் அந்த புதனுக்குரிய துறைகளான கணக்கு, அக்கௌண்ட்ஸு, எழுத்துப்பணி, புத்தகம், பேப்பர், பிரிண்டிங்கு, சொல்லிக் கொடுத்தல், தன்னுடைய அறிவை மூலதனமாக வைத்து பிழைத்தல், சாதுரியமாக பேசுறது மூலம் சம்பாதிக்கிற வியாபாரம், ஒரு சாதுரியமாக பேசுறது, நகைச்சுவையாக பேசுறது, அறிவுரை சொல்லும் இடங்கள், ஒருத்தருக்கு எடுத்து சொல்றது, இதை நீ இப்படி நீங்கள் செய்தால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கவுன்சிலிங். இந்த ஒரு புதன் வலுவாக இருக்கிற ஒருவர் தன்னுடைய தான் அறிந்ததை பிறருக்கு சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலையும் துடிப்புலையும் உண்மையை மறைக்காமல் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பிலையும் இருப்பார். தனக்கு தெரிஞ்சதை கரெக்டாக சொல்லி கொடுத்துருவார். அதில் அந்த உள்ளுக்குள்ள ஒரு சில இதெல்லாம் வச்சுக்க மாட்டார். இது போன்ற துறைகளில் தனக்கு தெரிந்ததை சொல்லிக் கொடுக்கும் துறைகளை புதன் வலுப்பற்றவர்கள் தேர்ந்தெடுத்தீர்களானால் அவர்கள் ரொம்ப வாழ்க்கையில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நல்ல அமைப்புக்கு போவாங்க. ஆகவே புத்திக்காரகன், அறிவுக்கு காரகன் புதன். இவர் எந்த நிலைமையில் இருந்தால் நல்லது செய்வார்னா, வலிமையான அமைப்புன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி நட்பு ஸ்தானங்கள்லையோ அல்லது மிதுனம் அல்லது கன்னியிலையோ ஆட்சி உச்சமாக இருக்கின்ற நிலைமைகள், புதனுடைய வீடுகளில் மிதுன ராசியாக சந்திரன் அமர்ந்து மிதுன ராசியாகவோ அல்லது கன்னிராசியாகவோ இருக்கின்ற ஒரு நிலைமையில் அவர் வலிமையாக இருப்பார். யாருக்கு? இவருடைய நண்பர்கள் சுக்கிரனும் சனியும் ராகுவும். ஆக சுக்கிரனும் சனியினுடைய மகர, கும்ப, ரிஷப, துலாம் லக்னங்களுக்கு பிறந்தவர்களுக்கு இவர் யோகத்தை செய்வார். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் ஆகிய தன்னுடைய 2 வீடுகள், தன்னுடைய நண்பரான சுக்கிரனுடைய 2 வீடுகள், சனியின் வீடுகளான மகர, கும்பம் ஆகிய இந்த 6 லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு புதன் யோகத்தை தருகின்ற ஒரு நல்லது செய்கின்ற ஒரு கடமைப்பட்டவராகிறார். அதே போல உபய லக்னங்கள்னு சொல்லுவோம். குருவுடைய மீனம், தனுசு லக்னங்கள்லையும், செவ்வாயோடைய மேஷம், விருச்சிக லக்கணங்களில் பிறந்தவங்களுக்கும், கடக, சிம்ம லக்கணங்களுக்கும் நடுநிலைமையான ஒரு பலன்களை தான் தருவார். அதுலேயும் விருச்சிகத்திற்கும் மேஷத்திற்கும், செவ்வாயோட விருச்சிகத்திற்கும் மேஷத்திற்கும் அவர் 6, 8 கூடியவர் ஆவார். இந்த 6, 8 கூடியவராகிற நிலைமையில் அவர் சாதகமான பலன்களை தருவதில்லை. இதை நான் தெளிவாக சொல்லப்போனால் மேஷ லக்கணக்காரர்களுக்கும் விருச்சிக லக்கணக்காரர்களுக்கும் புதன் தசை கொஞ்சம் சற்று மட்டுப்பட்ட, சற்று சாதகமற்ற பலன்களைத்தான் தரும். ஆகவே ஒரு கிரகம் நல்ல நிலைமைகளில் இருந்தாலும் அது எதை கொடுக்கும், எந்த ஆதிபத்தியத்தை கொடுக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்முடைய வேத ஜோதிடத்தில் சொல்லப்படுது. ஆகவே நான் சில நிலைகளில் எழுதியிருக்கிறது மாதிரி மேஷ லக்கணக்காரர்களுக்கு புதன் தசை வராமல் இருப்பது ஒரு யோகம். அதே மாதிரி விருச்சிக லக்கணக்காரர்களுக்கு புதன் தசை வராமல் இருப்பது ஒரு யோகம். அப்படி வந்து விட்டால் என்ன நடக்கும்? விருச்சிக லக்கணக்காரர்களுக்கு 8ஆம் இடத்திற்கு அதிபதியான மிதுனத்திற்கு அதிபதியான புதன் சுபத்துவம் பெற்றிருந்தால் விருச்சிக லக்கணக்காரர்கள் புதனுடைய திசையில் வெளிநாடு வெளிமாநிலங்களில் போய் நின்று தங்களுடைய வாழ்க்கை அமைப்பை அமைத்துக் கொள்வார்கள். வெளிநாடு, வெளிமாநிலம் இது போன்ற இடங்களில் தூர தேசங்களில் அலைந்து பொருள் தேட வைப்பவர் அட்டமாதிபதியும் 6 குடையவனுமானவர்.
மேஷ லக்னத்துக்கு 6 புதன் தசை வந்தால் சில நிலைகளில் தான் வலுவாக இருக்கின்ற நிலைகளில் வம்பு வழக்கு இது போன்ற ஒரு 6ஆம் இடத்து பலன்களை, ஒரு வேலையில் நிம்மதி இல்லாத ஒரு அமைப்பு, ஒரு கோர்ட்டு கேஸு, ஏதாவது ஒரு பிரச்சனை, பங்காளி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்களை கொடுப்பார். ஆகவே மேஷம் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு 6ஆம் இடம் 8ஆம் இடமாக அமைவதால் அந்த அமைப்புக்கு அவர் புதன் தசை வராமல் இருக்கிறது நல்லது. லக்னாதிபதி என்ற நிலையில் மிதுன லக்னக்காரர்களுக்கு அவர் வரும்போது தன்னுடைய புதன் தசைக்குரிய அறிவால் பிழைக்கும் சில நல்ல வேலைகளை செய்வார். காலேஜ் கல்லூரி இது போன்ற அமைப்புகளில் சொல்லிக் கொடுக்கறது, இதை நடத்த வைக்கிறது, சில இன்ஸ்டிடியூஷனுக்கு ஆதாரமான சில விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் அறிவால் பிழைக்க வைப்பார். ஆகவே புதன் தசை ஒரு நல்லது அப்படின்ற அமைப்பில் தான். புதன் தனியாக இருந்தார்னா சுபர்னு நம்முடைய ஜாதகங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு இரட்டை நிலைமையை குறிப்பவர். அவருடைய குறியீடே இரட்டை குழந்தை அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு புதனுடைய இதுதான் அவருடைய குறியீடு. அது ஏன் அப்படின்னு சொன்னால், பருவங்களில் ஆணுமற்ற பெண்ணுமற்ற பருவமான குழந்தை பருவத்தை குறிக்கிறவர் புதன். ஒரு வாலிப பருவத்தை ஒரு எல்லாத்துக்கும் துடிதுடிப்பான வேகத்தை கொடுப்பவர் செவ்வாய். ஒரு வாலிப பருவம் செவ்வாய்க்குரியது அப்படின்னு சொன்னால், ஒரு பெண் பருவம் சுக்கிரனுக்குரியது. ஒரு இளம் பெண், கன்னி பெண், ஒரு 16 வயதுலேருந்து ஒரு 25 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு அதிசுத்தமான பவித்திரமான கன்னித்தன்மை உள்ள பெண்ணை சுக்கிரன் குறிப்பார். அதே மாதிரி அந்த 20-22 வயசுக்கு மேலே ஒரு 40-35-40 வயசு வரைக்கும் அதிக துடிப்புள்ள, அதிக வலிமையுள்ள, எதையும் செய்யும் திறமையுள்ள, இளம் கன்று பயமறியாது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு துடிதுடிப்பான பருவத்தை செவ்வாய் குறிப்பார். ஒரு வீரத்தையும் முன்யோசனை இல்லாமல், இப்போ 22 வயசு பையிலிருந்து ஒரு 35 வயசு இருக்கிற பையனையோ ஒரு வாலிபனோ ஒரு யுவதியவோ நீங்கள் பார்த்தீங்கன்னா துருன்னு யோசிக்காமல் எதையும் செய்வார்கள். அந்த யோசிக்காமல் முன் யோசனையின்றி எதையும் செய்யக்கூடிய ஒரு பருவம் அந்த செவ்வாய்க்குரிய பருவம். அதை போலவே புதனுக்குரிய பருவமாக நம்முடைய கிரந்தங்களில் மூலநூல்களில் சொல்லப்பட்டிருப்பது குழந்தை பருவம். ஒரு 15 வயதிற்குட்பட்ட, ஒரு 5-6 வயசுல இருந்து 15 வயதிற்குட்பட்ட ஆணோ பெண்ணோ, அவர்கள் ஆணும் அல்ல பெண்ணும் அல்லதான். ஒரு ஆண் 15 வயதிற்கு பிறகுதான் முழுமையான ஆணாக தயாராகிறான். அப்ப அவர் ஆண் அல்ல, குழந்தை. அதை போலவே பருவம் அடைந்த பிறகுதான், ஒரு 13-14 வயதிற்கு பிறகு அல்லது 15 வயதிற்கு பிறகு பருவம் அடைந்த பிறகுதான், தாயாகும் தகுதியை பெற்ற பிறகுதான் ஒரு பெண் உண்மையான பெண்ணாகிறாள். ஆகவே இந்த ஆணுமற்ற பெண்ணுமற்ற குழந்தை பருவமான இரட்டை நிலையை கொண்ட பருவமான அவர் ஆனா பெண்ணா என்பது அதன் பிறகு தெரிய வருகிறது என்கின்ற விதியின் அடிப்படையில் இந்த நிலையைத்தான் அந்த புதனுடைய இரட்டை நிலையாக நம்முடைய கிரந்தங்கள் குறிப்பிடுகின்றன. இப்போ வயசானவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனின்னு வந்துடும். இளைஞனை எப்படி செவ்வாய் குறிக்கிறாரோ அதே போல கம்பை ஊண்டிக்கொண்டு நீங்கள் நடக்க முடியாமல் நடந்து செல்லுகின்ற கிளப்பருவம் சனிக்குரியது. ஆக 9 கிரகங்களுக்கும் அந்த ஒவ்வொரு பருவங்கள் பிரித்து கொடுக்கப்படுகின்றன. அந்த ஒவ்வொரு பருவங்களில் இரட்டை நிலையுள்ள கிரகம் புதன். இந்த இரட்டை நிலைன்றதுனால தான் எதிலையுமே 2 விதமான சிந்தனைகளையும், நேர் எதிர் சிந்தனைகளையும், எதிலையுமே ஒரு தீர்க்கமில்லாத ஒரு அமைப்பையும் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வத்தில் அங்கங்கே அரைகுறையாக தெரிந்து கொண்டிருப்பவர்களும் இந்த மிதுனம் கன்னியில புதன் அமைந்த சில அமைப்புள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள். அதே போல இன்னொன்று குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், இன்றைக்கு உலகையே ஒரு சிப்பு தான் ஆளுது, சாஃப்ட்வேர் என்ற பெயரில். இன்றைக்கு உலகம் நம் கையில் இருக்கின்ற செல்போனில் இருக்கிறது. ஆக அந்த செல்போனுக்குள்ளும் ஒரு சிப்பு தான் இருக்கு. ஆக இந்த உலகை ஆளுகின்றவர் இன்றைக்கு இந்த செல்போனை குறிப்பவர் ராகு, ஆனால் அந்த செல்போனுக்கு உள்ளே இருக்கும் சிப்பை குறிப்பவர் புதன். ஆக ஒரு சாஃப்ட்வேர் துறை இன்றைக்கு உலகம் இந்தியாவை உணர்ந்து கொண்டிருப்பதில் சாஃப்ட்வேர் துறைக்கும் ஒரு முதன்மையான ஒரு இடம் உண்டு. இந்திய இளைஞர்களின் சாஃப்ட்வேர் கணினி திறமை, சாஃப்ட்வேர் மென்பொருள் திறமைக்கும் ஒரு உலகில் ஒரு தனி இடம் உண்டு. ஆகவே இந்த நிலைமைக்கும் புதன் தான் காரணமானவர். புதன் அறிவால் பிழைப்பவர் என்று நான் சொன்னதை போல இன்றைக்கு சாஃப்ட்வேர் துறை ஒரு தனி மனிதர்களின் தனி மனித குழுக்களின் அறிவால் தான், அறிவை நம்பித்தான் இருக்கிறது. அந்த அறிவை நம்பிக்கொண்டு இருக்கின்ற சில விஷயங்கள் புதனுக்கானவை. ஆகவே இந்த வாரத்தில் புதன் திசை நான் குறிப்பிட்ட ரிஷபம், துலாம், கன்னி, மிதுனம், மகரம், கும்பம் ஆகிய 6 லக்னங்களுக்கு எந்த நிலைமையில் இருந்தாலும் மிகவும் மேன்மையான ஒரு பலனையும், மேஷம், விருச்சிகம் ஆகிய 2 லக்னங்களுக்கு புதன் திசை வரும்போது சற்று சாதகமற்ற பலன்களையும், இருக்கும் நிலைக்கேற்ப சில விஷயங்களையும், குருவின் வீடுகளான தனுசு, மீனம் ஆகிய 2 லக்னங்களுக்கு சாதகமும் பாதகமும். ஏனென்றால் இந்த 2 லக்னங்களுக்கும் அவரே பாதகாதிபதியாகிறார். தனுசின் 7ஆம் வீட்டிற்கு அவர் பாதகாதிபதி, மீனத்தின் 7ஆம் வீட்டிற்கு அவர் பாதகாதிபதி. அதே நேரத்தில் இன்னொரு வீடாகிய 10ஆம் வீடு சாதகமான தொழில் அமைப்புகளை கொடுக்கின்ற ஒரு வீடு. ஆகவே
குருவின் லக்னங்களுக்கு அவர் சாதகமும் பாதகமும் செய்கின்ற ஒரு அமைப்பை பெறுகிறார். இன்னும் 2 லக்னங்களான கடகம், சிம்மம். இந்த கடகத்திற்கு அவர் பகையாகிறார். அதாவது கடகத்தின் சந்திரனை தன்னுடைய தாயாக நினைப்பவர், தன் தாயை வெறுப்பவர் புதன். அந்த நிலைமையில் கடகத்திற்கு அவர் பகை என்பதால் கடக லக்னக்காரர்களுக்கு புதன் திசை நடக்கும்போது எந்த ஒரு இக்கட்டான நிலைமையில் இருந்தால் மட்டுமே புதன் நன்மையை செய்வார். ஒரு வலிமையான இருக்கும் நிலைகளில் அவர் கடக லக்னத்தாருக்கு நன்மைகளை செய்வது இல்லை. சிம்மம் எப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கும்போதும் புதன் நன்மைகளை தரவே அவர் முயற்சி செய்வார். ஏனென்றால் சிம்மத்தின் நாதனான சூரியனை அவர் தன்னுடைய முதன்மை நண்பராக நினைக்கிறார். அவருக்கு சுக்கிரனும் சனியும் வேண்டப்பட்டவர்களாக இருந்தாலும் அவருடைய மனப்பாங்கில் சூரியனே அவரின் முதல் நண்பர். ஆகவே மேற்கண்ட 12 லக்னங்களில் எவரவருக்கு நல்ல அமைப்புகளை புதன் திசை தரும் என்பதை இப்போ நான் குறிப்பிட்டு சொல்லிவிட்டேன். புதனின் இன்னொரு விஷயத்தை சொல்லப்போனால் பச்சை நிறம் புதனுடையது. பச்சையானவைகள் அனைத்தும் புதனை குறிக்கின்றன. எங்கெங்கெல்லாம் உலகில் புற்கள், பசும்பொருட்கள் இருக்கின்றதோ, பச்சை நிறங்கள் இருக்கின்றதோ அந்த இடங்கள் அனைத்துமே புதனுடைய ஆதிக்கத்தை குறிக்கும். நீங்கள் மேஷம், விருச்சிகம் லக்னத்தில் பிறந்து உங்களை சுற்றி பச்சை நிறம் இருக்கின்றது என்றால் நீங்கள் எதிர்மறை எண்ணங்களால் சூழப்பட்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். உங்களுக்கு நல்லது நடக்க இல்லை என்ற அர்த்தம். ஜோதிடத்தில் உள்ள சில ஆருடம் நிமித்தங்களை வைத்து எதிரில் வருபவர்கள், ஜாதகம் பார்க்க என்னிடம் நேரடியாக வருபவர்கள் எந்த ஆடை அணிந்திருக்கிறார்கள், எந்த நிலைமையில் இருக்கிறார்கள், எவ்வாறு உட்காருகிறார்கள், எந்த திசையை நோக்கி பார்க்கிறார்கள், எந்த இருக்கையில் அமர்கிறார்கள் என்பதை வைத்தும் நான் ஜாதக பலன் சொல்வதுண்டு. அதற்கு இது போன்ற நிற அமைப்புகள் கை கொடுக்கும். ஆகவே புதன் வலு குறைந்தவர்கள், புதன் நல்லது செய்கின்ற அமைப்பில் ஜாதகத்தில் இருந்தும் நல்லது செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள் தன்னை சுற்றி பச்சை நிறங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். தன்னை சுற்றி ஒரு சின்ன சின்ன பொருட்களை கூட, ஒரு டேபிளாக இருக்கட்டும், மேஜையாக இருக்கட்டும், பேனாவாக இருக்கட்டும், அனைத்து விஷயங்களிலும் பச்சை நிறத்தை வளர்த்து கொள்வதும், மதுரையின் அன்னை மீனாட்சி அம்மையின் புகைப்படத்தை புதன்கிழமை தோறும் வீட்டில் வைத்து வணங்குவதும், மீனாட்சி அம்மை புதனின் குறியீடாக அமைக்கப்பட்டவள். எப்படி என்றால் அவளே பச்சையாகத்தான் இருப்பாள், கையில் ஒரு பச்சை கிளியை வைத்திருப்பாள். ஆகவே பச்சை நிறம் கொண்டவை அனைத்தும் புதனுடைய ஆதிக்கத்தில் வரும் என்பதால் பச்சை நிறத்தின் தேவதையாக, கிரக அதிதேவதையாக நம்முடைய முன்னோர்கள் மீனாட்சியை குறியீடாக பயன்படுத்தினார்கள். ஆகவே மதுரையம்பதியின் தாய் மீனாட்சியின் திருக்கோவிலுக்கு செல்வதும், அல்லது புதனின் இன்னொரு புகழ்பெற்ற ஸ்தலமான சீர்காழிக்கு அருகில் இருக்கின்ற திருவெண்காடு ஸ்தலத்திற்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று போவதும் மிகச்சிறந்த பரிகாரம். சென்னையில் இருப்பவர்கள் இங்கே குன்றத்தூருக்கு அருகே சேக்கிழார் பெருமான் 1000 வருடங்களுக்கு முன்னால் கோவூர் என்ற திருத்தலத்தில் சுந்தரேஸ்வரர் கோவில் என்ற பெயரில் வட திருவெண்காடு என்று அழைக்கப்படுகின்ற புதனுக்கான கோவிலை நிர்மாணித்திருக்கிறார். இங்கே சென்னையை சுற்றி இருப்பவர்கள் புதனின் வலு தேவைப்படும் பட்சத்தில் இந்த கோவூருக்கு அருகில் இருக்கின்ற புதன் ஸ்தலத்திற்கு போகலாம். ஆகவே பரீட்சையெல்லாம் முடிஞ்ச பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற நேரம், அடுத்து மார்க்கு குறைவான குழந்தைகள் இருந்திருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அடுத்த வகுப்பிலாவது இன்னும் அதிக மார்க் எடுப்பதற்கு நிச்சயமாக புதனின் தயவு தேவை. அப்படி மார்க்கு குறைவாக எடுத்த குழந்தைகளை இப்போது நான் குறிப்பிட்ட கோவில்களுக்கு கொண்டு செல்லும்போது நிச்சயமாக நீங்கள் அவர்களின் மதிப்பெண் பட்டியலில் மாற்றங்களை உணர்வீர்கள். ஆகவே புதன் அறிவிற்கும் ஞானத்திற்கும் தேவையான ஒரு கிரகம் என்பதை சொல்லி அடுத்து